ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆயுர்வேத ஃபேஸ் பேக் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணு. பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அந்த பிம்பிள்ஸை சரி பண்ணு. சிலருக்கெல்லாம் பிம்பிள்ஸ் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குழியாக இருக்குது. அந்த குழி கூட நாளடைவில் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ சரியாகும். இது வந்து நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ்க்கெலாம் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ரிசல்ட் தரு. இதில் நான் போட்டிருக்கிற மூலிகைகள் எல்லாமே உங்கள் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் மங்கு இல்லை கரும்புள்ளிகள் எந்த இருந்தாலும் சரி பண்ணுற ஒரு இது தான் இது. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து மஞ்சிஸ்தா வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது இந்த மாதிரி குச்சி வடிவத்தில் இருக்குது. இது வந்து உங்கள் பிம்பிள்ஸை சரி பண்ணும். இதை வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற பக்கம் வந்து டாட்டாக வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸு சரியாகு. நான் எடுத்துருக்கிற இந்த ஃப்ளவர் வந்து கேமமல். இந்த கேமமல் ஃப்ளவரை பற்றி நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நம்ம ஸ்கின்னை சுருங்க விடாமல் பார்த்துக்கு இது நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கு நம்ம ஸ்கின்னை. இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு அடுத்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சிஸ்தாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி லைட்டாக இது பொடி பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக கூட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் அப்படியே இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதை தட்டின இந்த பொடியை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கூட இந்த கேமமல் பூ ஃப்ளவர் இருக்குல்ல, இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாதி சுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஒரு இது. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட நான் அடுத்தது ஆட் பண்ணுறது என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு இது. அது வந்து தசமுல்லா பவுடர் அப்படிங்கிறது நம்ம 10 வேர்களுடைய பொடி, இதழ்களுடையது. இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து 2 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணுறேன். இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கு. இந்த பேக் சூப்பரான பேக். பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அதனால் ஏற்படுற பள்ளங்கள், கருப்பாக இருக்கிற திட்டுக்கள் அதை சரி பண்ணுற பேக் தான் இது. சூப்பராக ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணுற தன்மை இந்த பேக் இருக்குது. சூப்பரான ஒரு ஆயுர்வேத பேக்குன்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த பேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஒரு சூப்பர் டிப்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.